நேற்று வந்து 2021 கொஷின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் 2 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுல பார்க்கலாம். தேர்ட் கொஷின் பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. A study conducted on the impacts of climate change over Kaveri Basin of Tamil Nadu using regional climate models showed an increasing trend for maximum and minimum temperatures and a decrease in the number of rainy days. These climatic shifts will have an impact on the hydrological cycles in the region, lead to more runoff and less recharge and affect the groundwater tables. Further, there has been an increase in the frequency of droughts in the state. This has driven farmers to increase the dependency on groundwater resources to secure their crops. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் வாட்டர் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளைமேட் சேஞ்ச்னால கிரவுண்ட் வாட்டர் எப்படி இம்பாக்ட் ஆகுது, ட்ரவுட் சீசனில் வந்துட்டு ஃபார்மர்ஸில் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. Which one of the following best reflects the crux of the passage given above? ஸோ crux அப்படின்னா என்னது? சம்மரி. ஓகேவா? ஸோ இதோட சம்மரி என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்து எது வரும்னு சொல்லுங்க. ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருமா? Climate changes cause the farmers to adopt unsustainable livelihoods and risky crop strategies. இது வராது. சரிங்களா? வேற. Development of regional climate models helps in choosing the climate smart agricultural practices. Okay. அடுத்து, heavy dependence on groundwater resources can be reduced by adopting dry land cropping system. இதை பற்றிலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். Climate changes increases the criticality of water resources while simultaneously threatening it. ஸோ அந்த வாட்டர் ரிசோர்ஸோட சீரியஸ்னஸையும் அதிகம் பண்ணுது, அதே சமயம் அந்த வாட்டர் ரிசோர்ஸையும் த்ரெட்டன் பண்ணுது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுல எது வந்து அந்த பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் ஏவா சியா? சி. ஓகேவா? ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது அந்த மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது passage 4. Researchers were able to use stem cells to gauge the neurotoxic effects of the environmental pollutant bisphenol A. They used a combination of biochemical and cell-based assays to examine the gene expression profile during the differentiation of mouse embryonic stem cells upon treatment with BPA, a compound known to cause heart disease, diabetes, and developmental abnormalities in humans. இந்த பிபிஏ அப்படிங்கிறது வந்து இதெல்லாமே காஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு எதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி மவுஸோட எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ல வந்து இன்சர்ட் பண்ணி. சரிங்களா? they were able to detect and measure the BPA toxicity towards the proper specification of primary germ layers, detect and measure, such as endoderm and ectoderm, and establishment of neural progenitor cells. On the basis of the passage given above, the following assumptions have been made. BPA may alter the embryonic development in vivo. In vivo na enadhu? In vivo, in vitro. சரி, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது வரும்? ஸோ இந்த பிபி அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன், அந்த இது மைக்ரோபீட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதில் ஒரு காம்பனன்ட் தான் பிபிஏ, ட்ரைக்ளோசான் அதெல்லாமே வரும். சரிங்களா? ஓகே, ஸோ இதோட பொல்யூட்டன்ட் தான். ஸோ பயோகெமிக்கல் அண்ட் செல் பேஸ்ட் அசைஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் finding out the treatments for pollution induced diseases. Embryonic stem cells could serve as a model to evaluate the physiological effects of environmental pollution. ஸோ எது வரும்? alter the embryonic. ஸோ இதெல்லாம் வந்து காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் கேன் ஆல்டர் த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இன் விவோ. இன் விவோ அப்படின்னா வந்து வித்தின் த லிவிங் செல்ஸ். இன் விட்ரோனா வெளியே எடுத்து ஆர்டிஃபிஷியல் லேப்ல வச்சு பண்ணா அது இன் விட்ரோ. இன் விவோ அப்படின்னா அந்த லிவிங் செல்ஸ்குள்ளேயே வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கிறது. சரிங்களா? அதே இன் விவோ. ரெண்டு எது வரும்? இதுல ஒரு இதை நீங்க எலிமினேட் பண்ணலாம். எதை எலிமினேட் பண்ணலாம்? எப்படி? ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பயோகெமிக்கல் அண்ட் செல் பேஸ்ட் அசைஸ்
Biochemical and cell-based assays are used to examine these things. Treatments of pollution-induced diseases. அப்படியே இருக்கா? எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அசம்ஷன் கேட்டாங்கன்னா இது டைரக்டா வருமா? வராது. எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ணி பாருங்க. இதுதான் ஆன்சர். புரியுதா? அது வந்து டைரக்டாவே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த வேர்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அசம்ஷன்ஸ்ல அது வராது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். If 3 power 2019 is divided by 10, then what is the remainder? Okay. இது ரிமைண்டர் தியரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 power 2019 when divided by 10, what is the remainder? சரிங்களா? இப்போ இந்த 3 பவர் அப்படிங்கிறத நான் 10 பக்கத்துல ஏதாச்சும் கொண்டு வர முடியுமா? 3 பவர் அப்படிங்கிறத 10 பக்கத்துல ஏதாச்சும் நான் கொண்டு வர முடியுமா? 3 பவர் 1னா 3, 3 பவர் 2னா 9 வருதா? புரியுதா? இந்த 10 பக்கத்துல நான் கொண்டு வர மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போ இதை 10 பக்கத்துல வர மாதிரி நான் எடுத்தேன்னா என்ன வரும்? 3 பவர் 2 இந்த ஹோல் பவர் இது எவ்வளோ வரும்? 1009 வரும். 1009 வந்து 2018. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 2018னா பேலன்ஸ் இன்னொரு 3 இருக்கு. சரிங்களா? 3 டிவைடட் பை 10. ஓகேவா? ஸோ இது என்னன்னு எழுதிக்கலாம்? இந்த 3 பவர் 2 வந்து எப்படின்னு எழுதிக்கலாம்? 9ன்னு எழுதிக்கலாமா? 9. இப்போ இதை டைரக்டா கேன்சல் பண்ணுங்க. 10 டைம்ஸ்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது என்ன வரும்? -1 வருமா? 10ல கேன்சல் பண்ணோம்னா இது -1. இதை கேன்சல் பண்ணோம்னா இது -7. ஓகேவா? ஸோ -1 பவர் 1009 அப்படின்னா 1 பவர் என்னனாலுமே 1 தான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ மைனஸ் அண்ட் பிளஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். சரிங்களா? ஓகே. அப்போ இதுக்கு வந்து -1 கிடைச்சிருச்சு. இன்டூ இங்க இன்டூ கொடுத்துருக்கனால இன்டூ எடுத்துக்கிறேன். -7 இருக்கு. -1 இன்டூ -7 +7. ஓகேவா? எப்பவுமே கீழே நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பருக்கு கம்மியான ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா அதுதான் ரிமைண்டர். சரிங்களா? இதுக்கு ஈக்குவலாவோ இதுக்கு மேலேயோ கிடைச்சதுதான் எகெயின் நம்ம இதே நம்பரால டிவைட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இங்க வந்து எனக்கு 17 அப்படின்னு கிடைக்குதுன்னா 17 டிவைடட் பை 10 7 என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு மேலே போச்சுன்னா தான் நான் மறுபடியும் டிவைட் பண்ணி பார்ப்பேன் இதே நம்பரால. இந்த நம்பருக்கு கீழே இருந்துச்சுன்னா இது என்னோட ரிமைண்டர். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி 7. இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிளாஸே நான் எடுத்துட்டேன். அட்வான்ஸ் கிளாஸ்ல ரிமைண்டர் தியரம் ஃபுல்லா இந்த எல்லா கான்செப்ட்டுமே எடுத்திருக்கேன் இதுல. சரிங்களா? அதில் ஒரு கான்செப்ட் இது. புரிஞ்சுல்ல? அட்டன் பண்ணவங்களுக்கு புரியலையா? நீங்க அட்டன் பண்ணலையா? சரி, ஓகே. பின்னாடி உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னுட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த நம்பர், இந்த டிவிசிபிலிட்டிக்குமே உங்களுக்கு தனியாக அட்வான்ஸ் கிளாஸ்னா நான் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? டிவிசிபிலிட்டிஸ்க்குமே தனியாக எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? டிவைட் பை 7க்கு இந்த டிவிசிபிள் பை 7 அப்படின்ட்டுலாம் வந்துச்சுன்னா வந்து நம்ம ட்ரிப்ளெட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டிவிசிபிள் பை 7. 7னா வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு ரூல் தனியாக ஒன்று கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் கிளாஸ்ல. கடைசி நம்பர் எடுத்து இன்டூ 2 பண்ணி பேலன்ஸ் இருக்க நம்பர் கூட மைனஸ் பண்றது. அது பேசிக் 7ஓட டிவிசிபிலிட்டியோட ரூல்ல அது பேசிக் ரூல். அது இல்லாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிப்ளெட்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்குலாம் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? 7க்கு அப்புறம் 11 13. 7 11 13 இந்த மூணுக்குமே வந்து ட்ரிப்ளெட்ஸ் அப்படிங்கிறது கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ட்ரிப்ளெட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா கடைசி 3. ஓகேவா? 3 3 பிரிச்சுக்குவோம். ரைட் சைட்ல இருந்து 3 3 பிரிச்சுக்குவோம். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது இந்த 3. அடுத்து இது விட்டோம்னா இந்த 3. கரெக்டா வரமாட்டேங்குது. இருங்க. ஸோ இதை நான் கடைசியிலேருந்து பிரிச்சுட்டு வந்தேன்னா எப்படி வரும்? 3 6 3 6 9. ஓகேவா? அடுத்து 3 வந்து தனியாக எழுதிக்கணும். சரிங்களா? 2 5 T. அடுத்து மறுபடியும் அதுக்கு முன்னாடி ஒரு 3 இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 இதுக்கு கீழே எழுதிக்கணும். அதாவது ஆல்டர்னேட்டிவா இருக்கிறத ஆட் பண்ணிக்குவோம். புரியுதா? ஆல்டர்னேட்டிவா இருக்கிறத ரிவர்ஸ்ல இருந்து ஆல்டர்னேட்டிவா 3 3 இருக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்கணும்.
0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இருக்கணும், 0 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸ்ல. சரிங்களா? ஓகே, இப்போ 7க்கு வந்து நான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இன்னுமே ஈஸியா இருக்கு எனக்கு. ஸோ அதனால யூஸ் பண்றேன். இப்போ இந்த 3 எடுத்துட்டேன், அடுத்து இந்த 3 எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 3 இல்ல நம்பரு. ஓகேவா? ஸோ அதனால இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணனா என்ன வரும்? 15 கேரி ஓவர் 1 12 13 1350 வருது. சரிங்களா? அடுத்து 25p 25p இந்த 3 நம்பர் எடுத்தாச்சு. அடுத்து என்ன வரும்? 37. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து 37. இந்த 37 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரும் இதை இங்க ஒரு நம்பரை போடணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஜிட் p? இந்த இடத்துல நீங்க ஒரு நம்பரை போடணும். அந்த நம்பர் இதுல இருக்கக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி இங்க ஒரு நம்பர் கிடைக்குமா? இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒன்னா 0வா இருக்கணும், இல்லைன்னா இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 7. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 7. புரியுதா? உட்காந்து ஒவ்வொரு இதான் நீங்க வந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, அதாவது டைரக்டா 7ஆல டிவைட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் 1ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஸோ 1 அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க என்ன வரும்? 8. இருங்க 8, அதுக்கப்புறம் இங்கேயும் 8 2. அப்போ 288 1350ல 288 போச்சுன்னா மைனஸ் பண்ண என்ன வரும்? 1350 மைனஸ் 288 பண்ணீங்கன்னா 1062 வருது. இதை 7ஆல டிவைட் பண்ணோம்னா டிவைட் ஆகுமா? ஆகாது. புரியுதா? இது 7ஆல டிவைட் ஆகாது. சும்மா 7ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 1 டைம்ஸ் வந்து 7, பேலன்ஸ் வந்து 3, 5 டைம்ஸ் வந்து பேலன்ஸ் 1 வருது. அப்போ 7ஆல டிவைட் ஆகல இது. ஓகேவா? இப்போ அடுத்த நம்பருக்கு போங்க. 6 எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 6ன்னு போடுங்க. இந்த இடத்துல 6 போட்டீங்கன்னா என்ன வரும்? 6 + 7 14, சாரி 13, 3 கேரி ஓவர் 1. இங்க 8, இங்க 1 9. சரிங்களா? அப்போ 293 அப்படின்னு வருது. ஓகேவா? 1350 மைனஸ் 293 எவ்வளவு வரும்? 1350 மைனஸ் 293 1057. ஓகேவா? ஸோ 1057 7ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ 1 டைம்ஸ் வந்து 7, பேலன்ஸ் 3, 7ஆல டிவைட் ஆகுது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல பிங்கிற இடத்துல என்ன வரணும்? ஆப்ஷன் பி தான் வரணும். புரிஞ்சுதா இது? ஓகே, இந்த டிவிசிபிலிட்டி ரூலும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் நான் சொல்றேன் பிரேக் அப்புறம். அடுத்து 8th question. A biology class at school, high school, predicted that a local population of animals will double in size every 12 years. ஒவ்வொரு வருஷத்துக்கும் every 12 years வந்து அந்த பாப்புலேஷன் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The population in the beginning of the year 2021. So 2021ல அதாவது n is equal to 0. அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் n is equal to 0ங்கும் போது அந்த பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? It was 50. ஓகேவா? அடுத்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம்னா எவ்வளவு ஆகும்? 100. மறுபடியும் ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம்னா 24 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகும்? இதை விட டபுள் ஆகும் 200. அந்த மாதிரி அந்த பாப்புலேஷன் டபுள் ஆயிட்டே போகும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if p represents the population and n represents, after n years, then which one of the following equation represents the model of the class for the population? ஓகேவா? ஸோ இதுல நீங்க ஒவ்வொரு இதையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. p is equal to 12 plus 50 into 0ன்னு வச்சு பாருங்க என்ன வரும்? 0. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு கரெக்டா இருக்காது, இந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து செகண்ட் இயர் அடுத்து 12th இயருக்கு பாருங்க. 50 into 12 அப்படின்னாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 50 into 12 அப்படிங்கும் போதே 100க்கு மேல போயிடும். ஆனா உங்களுக்கு வந்து இந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 100 தான் கிடைக்கும் ஆன்சர். புரிஞ்சா? அப்ப இந்த ஈக்குவேஷன் வருமா? வராது. புரியுதா? அடுத்து இந்த ஈக்குவேஷன்லயும் வச்சு பாத்தீங்கன்னா 12 into n அப்படின்னாவே அதுவும் வந்து 100க்கு மேல போயிடும். ஸோ இதுவுமே வராது. சரிங்களா? அடுத்து இந்த இதுல வச்சு பாருங்க. 50 into 2 power 12 into n. nங்கிறத வந்து 12 இயர்ஸ்னு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 0ன்னு கூட எடுத்துக்கோங்க. 0 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 12 into 0 0. 2 power இது ஓகே, இதுக்கு வருது 50 வருது. ஓகே, 12 எடுத்தோம்னா 12 into 12 144. 2 power 144 அப்படிங்கும் போதே ரொம்ப அதிக நம்பரா போகுது. புரியுதா? அப்ப இந்த ஈக்குவேஷனுமே வராது.
இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. இதே செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ 50 இன்டூ 2 பவர் n. என்னங்கிறது வந்து நான் 12 எடுக்கிறேன் சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் வரல. ஃபர்ஸ்ட் வரை எல்லாத்துக்குமே வருது கிட்டத்தட்ட. அதனால செகண்ட் ஒன் தான் வரல. நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். 12/12 ஓகேவா? ஸோ 12/12 அப்படின்னா என்ன ஆகுது? இது கேன்சல் ஆயிட்டு 1 ஆகுது. 50 இன்டூ 2 100 வந்துருச்சா? இதே வந்து 24 வச்சு பாருங்க. ஸோ 24/12 அப்படின்னா 2. ஸோ n இன்டூ 2 வந்து சாரி 2 பவர் 2 வந்து 4. ஸோ 4 இன்டூ 50 வந்து 200 டபுளா. இது இந்த ஆன்சர் அப்படி கரெக்டா கிடைக்குதா உங்களுக்கு? அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின். In a class 60% of students are from India and 50% of students are girls. If 30% of Indian students are girls, then what percentage of foreign students are boys? ஓகேவா? இது ஒண்ணா நீங்க வென் டயக்ராம் வரைஞ்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியும் பண்ணலாம். சரிங்களா? நான் டேபிள் மாதிரி பண்றேன். நீங்க வென் டயக்ராம் வச்சு கூட பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல 60% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ். அப்போ இந்தியன்ஸ் இருக்காங்க, வேற ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதுல பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்தியன்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? டோட்டலா இந்தியன்ஸ் வந்து 60 இருக்கணும். பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து டோட்டலா இந்தியன் 60 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்போ இது ஃபாரினர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? இந்தியன்ஸ் வந்து 60%னா ஃபாரினர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 40% இருப்பாங்க. அப்போ 40 பீப்புள் 40ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அப்போ இந்த கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, கேர்ள்ஸ் வந்து டோட்டலா 50% இருக்காங்கன்னா 50 பேர் இருக்காங்கன்னா பாய்ஸ் வந்து அப்போ 50 பேர் கணக்கு. புரிஞ்சா? ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ்? ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் வந்து எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து இங்க 50 வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 50 வரும். எப்படி நீங்க பிரிக்கலாம் அதை? பாய்ஸ்க்கு வந்து டோட்டலா 50 வரணும், இந்தியன்ஸ்க்கு டோட்டலா 60 வரணும். இந்த எப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ணுவீங்க? இதை 30-30ன்னு பிரிச்சுக்கலாமா? 30-30ன்னு பிரிச்சுனா இங்க 60 வந்துருச்சா? பேலன்ஸ் வந்து என்ன வரும்? இங்க 50 ஆக்கணும் அப்படின்னா இங்க 20-20ன்னு போடலாமா? அப்ப இதுவும் டேலி ஆயிடுச்சு. புரியுதா? இங்க 30-30ன்னு எடுத்திருக்கேன், 60 வரும். சரிங்களா? அடுத்து 20-20ன்னு எடுத்தனா இங்க 40 வரும். இது வந்து 50 ஆயிடுச்சு, இது வந்து 50 ஆயிடுச்சு. இன்னொன்னு 50% பாய்ஸ் 50% கேர்ள்ஸ் அப்படின்னா இந்த 60ல 50% பாய்ஸ் எத்தனை பேர் வருவாங்க? 30. 50% கேர்ள்ஸ்னா 30. புரியுதா? அப்போ இதை ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஹூ ஆர் பாய்ஸ். ஃபாரினர்ஸ் ஹூ ஆர் பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. ஸோ அதுதான் உங்க ஆன்சர். புரியுதா? அடுத்த கொஸ்டின் எழுதியாச்சா? அது ஓகே. அடுத்த கொஸ்டின் சிலாஜிசம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ். சம் ரேடியோஸ் ஆர் மொபைல்ஸ். சம் ரேடியோஸ் ஆர் மொபைல்ஸ். All mobiles are computers. All mobiles are computers. Some computers are watches. Some computers are watches. சரிங்களா? certainly certainly அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சம். அதை தான் certainly சொல்லுவாங்க. சரிங்களா? certainly some radios are watches. some part of radios are watches வருமா? வராது. சரிங்களா? இந்த கன்ஃபியூஷன் வருமா? some part of radios வந்து watches வருமா? இது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு, வராது. ஓகேவா? அடுத்து certainly some mobiles are watches. some part of mobiles வந்து watches வருமா? வராது. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? neither one nor two follows. certainly அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, சம் தான். ஓகேவா? ஆல்ரெடி இதையும் நான் சிலாஜிசம் எடுக்கும்போதே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும், நெகட்டிவ்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் கிளாஸ்லேயே. ஸோ அதுல certainly அப்படிங்கிறது சம்ம தான் டினோட் பண்ணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பிக் ட்ரீஸ். பிக் ட்ரீஸ்னா என்ன ட்ரீஸ் அது?
அத்திப்பழமா? அத்தி மரமா? அரச மரமா? அப்போ அரச மரம் வந்து என்ன? நம்ம இந்தியனோட நேஷனல் ட்ரீ என்னது? பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ, ஆலமரம். சரி. ஃபிக் ட்ரீ. Fig trees are considered sacred in India, East Asian, Africa, and are common in agriculture and urban landscapes where other large trees are absent. ஓகேவா? மற்ற ட்ரீஸ் இல்லாத இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. சாக்ரெட் ட்ரீன்னு சொல்றாங்க. In natural forest, fig trees provide food for wildlife when other resources are scarce and support a high density and diversity of frugivores. ஸோ இந்த டேர்முக்குலாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்களே அதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஃப்ரூட் ஈட்டிங் அனிமல்ஸ் தான் ஃப்ரூகிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. If frugivorous birds and bats continue to visit fig trees located in sites with high human disturbance, sacred fig trees may promote frugivore abundance. Under favorable microclimate, plenty of seedlings of other tree species would grow around fig trees. சரிங்களா? fig trees பத்தி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல என்னென்ன அசம்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. Fig trees can often be keystone species in natural forest. Fig trees can grow where other large woody species cannot grow. Sacred trees can have a role in biodiversity conservation. Fig trees have a role in the seed dispersal of other tree species. Which of the above assumptions is or are valid? எது வரும்? ஓகே. இதுல எந்த ஆப்ஷன் வரும்? ஏதாச்சும் டைரக்டா அதுல இருந்தது அப்படியே இருக்கு. அதுல அந்த பேசேஜ்ல இருந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் டைரக்டானது எக்ஸ்பிளிசிட்டா இதுலயும் இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துருக்காங்களா? Fig trees can grow where other large woody species cannot grow. They are common in agriculture and urban landscapes where other large trees are absent. அதே ஸ்டேட்மெண்ட் தானே இது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்பிளிசிட்டா இருந்துச்சு அப்படின்னா இது வருமா? வராது. எக்ஸ்பிளிசிட் அதாவது அசம்ஷன்ஸ்ல எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வராது. அப்போ 2 மட்டும் எலிமினேட் பண்ணுங்க. போயிருச்சு. சரிங்களா? இப்போ அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஆன்சரா இருக்கணும். ஓகே. ஸோ ஃபிக் ட்ரீ ஸ்பீஷிஸ் வந்து ஆஃபன் வந்து கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் இன் நேச்சுரல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ எதுவுமே இல்லைனாலும் இது வந்து வளர முடியும். ஓகேவா? ஆனா இதை சுத்தி வந்து நிறைய பேர்ட்ஸ் அதெல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ அது கீஸ்டோனா இல்லையா? கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் தான். அப்போ 1 வரும். 1 வரும் அப்படின்னாவே ஆப்ஷன் டியும் வரும். சரிங்களா? சீட் டிஸ்பர்சலுக்கும் அது ஹெல்ப் பண்ணுதா? ஓகேவா? ஏன்னா அதுல வந்து நிறைய பேர்ட்ஸ் அதெல்லாம் உட்காருது. அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணும்? மற்ற பிளான்ஸ் எல்லாம் அந்த பாலினேஷனு, அதுக்கப்புறம் இந்த சீட் டிஸ்பர்சல் அதோட எக்ஸ்கிரீட்டா மூலமா வந்து இந்த சீட் டிஸ்பர்சல் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுது. ஓகேவா? இந்த ஃபிக் ட்ரீ ஒன்று இருந்துச்சுனாவே அது சுற்றியும் நிறைய ட்ரீஸ் வளர்ந்துரும். அதான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ இது எல்லாமே வரும் நமக்கு. ஸோ ஆன்சர் 1, 2, 3 1, 3 and 4. புரிஞ்சா? ஓகே. இது டைரக்டா கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் எலிமினேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது, at the heart of agroecology is the idea that agroecosystems should mimic the biodiversity levels and functioning of natural ecosystems. Such agricultural mimics, like they are natural models, can be productive, pest resistant, nutrient conserving, and resilient to shocks and stresses. In ecosystem, there is no waste nutrients. There is no waste. Nutrients are recycled indefinitely. There is no waste. Nutrients are recycled indefinitely. Agroecology aims at closing the nutrient loops, that is, returning all the nutrients that come out of the soil back to the soil, such as through application of farmyard manure. Okay. So nutrients வந்து இது என்ன பண்ணுது?
அப்படியே எல்லாத்தையும் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி விடுது. சரிங்களா? அக்ரோ ஈகாலஜி மூலமா. என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாயில்லேருந்து வர நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் சாயிலுக்கே போகுதுங்கிறாங்க. மென்யூரா யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் மென்யூரா யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. அடுத்து, அதாவது அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதவே மென்யூரா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் அக்ரோ ஈகாலஜி அப்படிங்கிறது. ஓகேவா? இட் ஆல்சோ யூசஸ் த ஹார்னஸஸ் நேச்சுரல் ப்ராசஸஸ் டு கண்ட்ரோல் பெஸ்ட்ஸ் அண்ட் பில்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி தட் இஸ் த்ரூ இன்டர்கிராப்பிங். Agroecological practices include integrating trees with livestock and crops. அதாவது அந்த அக்ரோ ஈகாலஜினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரீஸ் வளர்க்குறது, வெறும் அந்த என்ன சொல்றது, ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் மட்டும் இருக்காது. சரிங்களா? அந்த கிராப்ஸ் மட்டும் இருக்காது. அது இல்லாமல் ட்ரீஸ் இருக்கும். அது கூட பக்கத்துலேயே வந்து ஐயோ அது என்னது, பண்ணை, கோழி பண்ணை, அப்புறம் அந்த மீன் தொட்டி வளர்க்குறது, அந்த இன்டிகிரேட்டடா பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதோட மென்யூர் எடுத்து மறுபடியும் இதுக்கே யூஸ் பண்றது. ஸோ அதை தான் வந்து அக்ரோ ஈகாலஜி அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஓகே. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங்: cover crops, fertigation, hydroponics, mixed farming, polyculture, vertical farming. Which one of the above farming practices can be compatible with agroecology as implied by the passage? இது எது compatible-ஆ இருக்கும்னு கேக்குறாங்க. இந்த 6 இதுல. இதை யாருமே அதுல கொடுக்கல. இந்த 6 இதுல எது compatible-ஆ இருக்கும்? அவங்க சொன்ன அந்த agroecology கூட இதெல்லாம் எது வந்து நம்ம சேர்த்து இது பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னெல்லாம் வரும்? பாலிகல்ச்சர்னா ஓகே, பாலிகல்ச்சர் வரலாம். வேற ஃபர்டிகேஷன்னா ஃபிஷ் எல்லாம் போட்டு இல்ல. ஃபர்டிகேஷன் அப்படின்னா ஃபர்டிலைசர் பிளஸ் இரிகேஷன் தான் ஃபர்டிகேஷன். இரிகேஷன் பண்ணும்போதே அது கூட ஃபர்டிலைசரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேவா? அதான் ஃபர்டிகேஷன். இந்த இதுல எது வரும்? இதுல ஒரு இதை எலிமினேட் பண்ணாவே உங்களுக்கு 50% ஆன்சர் கிடைச்சிருமே. அக்ரோ எக்கானமி கவர் கிராப்ஸ் வராதா? கவர் கிராப்ஸ் அப்படின்னா வந்து அந்த மென்யூருக்குலாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மல்ச்சிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்றது. அதாவது இயற்கை விவசாயம் பண்றாங்கப்பா. அதான் வந்து அக்ரோ ஈகாலஜி. ஓகேவா? எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி பண்றது. இயற்கையா எல்லாம் பண்ணணும். அதான் கண்டிஷன். சரிங்களா? ஓகே. ஸோ கவர் கிராப்ஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த மல்ச்சிங் ப்ராசஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மேலே போட்டு வைப்பாங்க. வெறும் அந்த அந்த பிளான்ஸவே வந்து மேலே போட்டு வைப்பாங்க. ஓகேவா? அந்த நிழலுக்காக. ஸோ அது வந்துட்டு அந்த டிரான்ஸ்பிரேஷன் தடுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதான் கவர் கிராப்ஸ். ஸோ இது வரும். ஃபர்டிகேஷன் வரும். ஃபர்டிகேஷன் வராது. ஓகே. ஸோ இதுக்கு எது உரமா யூஸ் பண்றாங்க? லைஃப் ஸ்டாக்கோட அந்த வேஸ்ட், அந்த எக்ஸ்கிரீட்ஸ்ல தான் வந்துட்டு உரமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்டிலைசர் இதுல அப்ளை பண்றாங்களா? இல்ல. ஓகேவா? அப்போ 2 வராது. 2 வராதுன்னா இந்த 2 ஆப்ஷனுமே போயிடும். சரிங்களா? 1 வரும் அப்படின்னா ஏதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ஃபர்டிகேஷனா ஃபர்டிலைசர் யூஸ் பண்றது. இதுல ஃபர்டிலைசர் யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கடா. அக்ரோ எக்காலஜில வந்து ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கையா எல்லாத்தையும் இயற்கை விவசாயம் சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் அக்ரோ ஈகாலஜி. எல்லாத்தையும் இன்டிகிரேட்டடா இயற்கை விவசாயம் பண்றது. புரியுதா? ஓகே. ஸோ இன்னொன்னு ஹைட்ரோபோனிக்ஸும் வராது. ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னது? தண்ணியிலேயே, சாயில் இல்லாம தண்ணியிலேயே வந்து அந்த சொல்யூஷன்ல வந்து கொஞ்சம் அந்த மினரல்ஸ் எல்லாம் போட்டு தண்ணியிலேயே வளர்க்குறது பிளான்ட்ஸை. அதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த 2, 3 எலிமினேட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னா மிக்சட் ஃபார்மிங் வரும். ஸோ வெறும் அந்த ஒரு கிராப் மட்டும் இல்லாம ட்ரீஸ் இது அதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே பண்றாங்க இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்னா. அடுத்து பாலிகல்ச்சர் அதுவும் வரும். இவர் சொன்ன மாதிரி தான். ஸோ மோனோகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னா வெறும் ஒரு கிராப்பவே போட்டு திருப்பி இது பண்றது. பாலிகல்ச்சர் அப்படின்னா வேற கிராப்ஸ் போட்டு இருக்கிறது. ஓகேவா? வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்மிங்னா வந்து ஹொரிசான்டலா வந்து ஃபார்ம் பண்ணாம இப்படி ட்ரேவா பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷெல்ஃப் மாதிரி. அதாவது ஒரு பில்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. பில்டிங்ல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்க மாதிரி அப்படி பண்ணுவாங்க வெர்டிக்கல் ஃபார்மிங். சரிங்களா? ஓகே. ஸோ அதை பத்தி எதுவும் இதுல மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஓகே. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்தது, computers increasingly deal not just with abstract data like credit card details
and databases, but also with the real world of physical objects and vulnerable human bodies. A modern car is a computer on wheels, an aeroplane is a computer on wings. The arrival of Internet of Things will see computers baked into everything, from road signs and MRI scanners to prosthetics and insulin pumps. There is a little evidence that these gadgets will be any more trustworthy than their desktop counterparts. Hackers have already proved that they can take remote control of the internet connected cars and pacemakers. Pacemaker எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்க முடியுமா? நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க இதெல்லாம். சரிங்களா? ஓகே. So which one of the following statement best reflects the most critical inference that can be made from the passage given above? இந்த நாள்ல எது வரும்? Computers are not completely safe. Companies producing the software do not take cybersecurity seriously. Stringent data security laws are needed. The present trend of communication technologies will affect our lives in future. Computers are not completely safe. Huh? 2020 வரைக்கும் நீங்க அந்த மாதிரி பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். ஆனா இப்போ 21க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க டைரக்டா எலிமினேட் பண்ண முடியாது. இது இன்ஃபர் பண்ணி தான் இது நீங்க சொல்லணும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு இதுலயும் பேசேஜ் ரீட் பண்ணி பண்ண சொல்றேன். சரிங்களா? ஸோ 2020க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பேசேஜே ரீட் பண்ண வேணாம். வெறும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது போன தடவை நான் ரீசனிங் எடுத்த போதே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். வெறும் அந்த பேசேஜ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர் பிக் பண்றதுன்ட்டு. ஓகேவா? அது 2020 வரைக்கும் மட்டும் தான் அப்ளிகபிளா இருந்துச்சு. 2021ல அப்படியே பேட்டர்னை மாத்தி விட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்க பேசேஜ் ரீட் பண்ணா மட்டும் தான் ஆன்சரே பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைனலா என்ன கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க? Hackers have already proved that they can take remote control of internet connected cars and pacemakers. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி சேஃப். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணீங்க. ஆனா அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுக்கு அதாவது இன்ஃபரன்ஸ் அப்படின்னா வந்துட்டு கன்க்ளூட் எதை வச்சு கன்க்ளூட் பண்றாங்களோ அதுல இருந்தே இன்ஃபர் பண்ணுவீங்க நீங்க. சரிங்களா? எதை வச்சு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கடைசி ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே இன்ஃபரன்ஸ் கன்க்ளூஷன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னாவே கடைசி ஸ்டேட்மெண்ட்டை போய் ரீட் பண்ணி பாருங்க. அது எப்படி முடிச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி முடிச்சிருக்காங்க? ஹேக்கர்ஸ் வந்து தே ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ் தட் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அப்ப அது சேஃபா? இல்ல, இட் இஸ் நாட் சேஃப். சரிங்களா? நீங்க என்ன இது கொண்டு வந்தாலுமே இட் இஸ் நாட் சேஃப். புரிஞ்சா? ஸோ இன்ஃபரன்ஸ் கேட்டாங்கனாவே கடைசி பாயிண்ட்டை ரீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஆன்சர் எடுங்க. சரிங்களா? ஓகே. stringent data security laws are needed. டேட்டா செக்யூரிட்டி லாஸ் பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா இங்க? எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்புறம் எப்படி இது வரும்? ஸோ கம்பெனிஸ் ப்ரொடியூசிங் சாஃப்ட்வேர் இவங்க தான் சைபர் செக்யூரிட்டியை சீரியஸா எடுக்கணும். அதை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. புரியுதா? ஸோ இதுல வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வழியோ இந்த கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா? அடுத்து, a social and physical environment riddled with poverty, inequalities, unhygienic and insanitary conditions generates the risk of infectious diseases. Hygiene has different levels: personal, domestic, and community hygiene. There is no doubt that personal cleanliness brings down the rate of infectious diseases. But the entry of the market into this domain has created a false sense of security that gets conditioned and strengthened by the onslaught of the advertisements. Experience in Western Europe shows that, along with personal hygiene, general improvements in environmental conditions and components like clean water, sanitation, and food security have brought down the infant or child death or infection rates considerably. The obsession with the hand hygiene also brings in the persisting influence of the market on personal health, overriding or marginalizing the negative impact on ecology and the emergence of resistant germs. Hygiene பத்தி பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? On the base of the passage given above, the following assumptions have been made. 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணி எது வரும்னு சொல்லுங்க.
ஓகே, இதுல நீங்க எதை எலிமினேட் பண்ணலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல? என்ட்ரி ஆஃப் மார்க்கெட் இந்த டொமைன் ஆஃப் ஹைஜீன் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்ல? அப்ப அசம்ஷன்ல இது வருமா? வராது. அப்ப 3 எலிமினேட் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஜெர்ம்ஸ். மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஜெர்ம்ஸ் பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? ஏதாச்சும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? மென்ஷனும் பண்ணல, அது ரிலேட்டடாவும் ஏதோ அவங்க பேசல. இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க இல்லையோ, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஜெர்ம்ஸ் பத்தி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. புரியுதா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது. செகண்ட் ஒன்னையும் எலிமினேட் பண்ணுங்க. இதுதான் உங்க ஆன்சர். புரியுதா? ஸோ இதுல எதெல்லாம் வராதோ இதெல்லாம் வராதுன்னு எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ல வந்து அடிச்சு விட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். சரிங்களா? மற்ற எதையுமே நான் ரீட் பண்ணல. ஓகேவா? அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து சிலாஜிசம் தான். சரிங்களா? ஓகே. சம் கேட்ஸ் ஆர் அல்மெராஸ். ஸோ சம் கேட்ஸ் ஆர் அல்மெராஸ். இது கேட். சம் அல்மெராஸ் ஆர் சேர்ஸ் and all chairs are tables. ஓகேவா? இதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? certainly some அப்படின்னா என்னது? some. some almirahs are tables. some almirahs are tables ஆ? இதுக்குள்ள தானே வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன். some cats may not be chairs. some cats may not be chairs. some cat எங்க இருக்கு கேட்? some cat may not be chair. நீங்க some not இதுல நீங்க வெறும் some cat நீங்க நாட்னு கொடுத்திருக்கனால some not அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, some notனா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே வென் டயக்ராம்க்குள்ள வந்துச்சுன்னா some not வராதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ இது வந்து some not அவங்க கொடுக்கல. நீங்க அதை மட்டும் எடுத்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? தெளிவா ரீட் பண்ணும். ஆல்ரெடி கிளாஸ் எடுக்கும்போது சிலாஜிசம் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். பாசிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா மே அப்படிங்கிற வேர்டும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அப்போ மே அப்படிங்கிறது இருக்கா? மெயின் கொடுத்துருக்காங்களா? அப்போ சம் கேட்ஸ் மே நாட் பி சேர்ஸ்னா சம் கேட்ஸ் ஆர் நாட் சேர்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டின்னு அர்த்தம். புரியுதா? அது பாசிபிளா இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டியில் என்ன பண்ணுவீங்க? பேசிக் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம் பார்ப்பீங்க. இந்த ரெண்டுலையுமே தப்புனா மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி வராது. ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக இருந்தாலும் பாசிபிலிட்டி வரும். சரிங்களா? சிலாஜிசம் வந்து மறுபடியும் எடுத்து பாருங்க அதை. சரிங்களா? ஓகே. அப்போ சம் கேட்ஸ் மே நாட் பி சேர்ஸ். ஸோ சம் பார்ட் ஆஃப் கேட்ஸ் மே நாட் பி சேர்ஸ். பேசிக் டயக்ராம்ல கரெக்டா அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷனு கரெக்ட். பாசிபிலிட்டியில சம் பார்ட் ஆஃப் சேர்ஸ் மே நாட் பி சேர்ஸ்னு சொல்ல முடியுமா? இதை எடுத்து இது கூட நான் வரையலாம் இல்ல? ஓகேவா? அப்போ பாசிபிலிட்டியில தப்பு. ஆனா ஏதாச்சும் ஒன்றுல கரெக்டா இருந்துச்சுனாவே பாசிபிலிட்டி வரும். கரெக்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புரியுதா? அப்போ செகண்ட் ஒனும் இட் இஸ் கரெக்ட். ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் சி போத் 1 and 2. புரியுதா? அதை தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் டீட்டெயிலாவே எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்குமே என்னென்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? மறுபடியும் போய் பார்த்துக்கோங்க. மெயின் கொடுத்துருந்தாங்கன்னா அது பாசிபிலிட்டியை டினோட் பண்ணுது. ஓகேவா? சரி, நீங்க அந்த மே எடுக்காம பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் வரும். மே கொடுத்துருக்கனால மட்டும்தான் கன்க்ளூஷன் 2வும் சேர்ந்து வருது. சரிங்களா? ஓகே. அடுத்து 16th question. A boy plays with a ball and he drops it from a height of 1.5 meters. இதை நான் சென்டிமீட்டருக்கு மாத்திக்கிறேன். சரிங்களா? 150 centimeters. Every time the ball hits the ground, it bounces back to attain a height of 4/5 of the previous height. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பால் மேல இருந்து நான் கீழே போடுறேன் அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ல நான் போடுறேன் அப்படின்னா இது பவுன்ஸ் ஆகி எவ்வளோ மேலே வரும் அப்படின்னா 4/5 of 150. அப்போ 150 into 4/5 எவ்வளோ வரும்? 120 சென்டிமீட்டருக்கு பவுன்ஸ் பேக் ஆகும். புரிஞ்சா? மறுபடியும் இது என்ன ஆகுது? the ball does not இருங்க, it bounces back to attain a height of 4/5 of the previous height. ஓகேவா? the ball does not bounce further if the previous height is less than 50 சென்டிமீட்டர் வர வரைக்குமே அது பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. so what is the number of times the ball hits the ground before the ball stops bouncing? ஓகேவா? 50 சென்டிமீட்டர் கீழே வந்துருச்சுன்னா பவுன்ஸ் ஆகாது அது. ஓகேவா? அது வரைக்கும் எத்தனை டைம் அது கிரவுண்ட் டச் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு 120 வந்துருச்சு. மறுபடியும் இங்கிருந்து கீழே போய் பவுன்ஸ் ஆகி மேலே எவ்வளோ வரும்? 120 into 4/5 அப்படின்னா
4/5 ஓட வேல்யூ என்னன்னா 0.8 சரிங்களா? அப்போ இன்டூ 0.8 இன்டூ 0.8 பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா? 4/5 பண்றதை விட இன்டூ 0.8 பண்ணுங்க. இன்டூ 0.8 பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 96 வரும் சரிங்களா? 96 மறுபடியும் இது கீழே போயிட்டு மறுபடியும் 4/5 அப்படின்னா வந்து 76.8 வரும். மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துச்சுன்னா 61.44 வரும். ஓகேவா? அதாவது 4/5 வேல்யூ எடுத்திருக்கேன் சரிங்களா? மறுபடியும் இது கீழே போயிட்டு மேலே வந்து மேலே போச்சு அப்படின்னா ஓகேவா, இது பவுன்ஸ் ஆகாது. ஏன்னா அடுத்ததுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஹைட் வந்துருச்சுன்னா 49 சம்திங் ஹைட் வருது. ஓகேவா? 49 பாயிண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுமா, கீழே டச் ஆகுமா? ஆகாது. புரியுதா? ஓகே. ஸோ எவ்வளோ டைம் கீழே டச் ஆயிருக்கு? 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் 5. புரிஞ்சுதா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டைம்ஸ் பால் ஹிட்ஸ் த கிரவுண்ட். கிரவுண்ட் எவ்வளோ டச் ஆயிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் டச் பண்ணியிருக்குன்னு. அப்போ இதை தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். மேலே பவுன்ஸ் ஆகி மேலே போன அந்த ஹைட்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் பவுன்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4 பவுன்ஸ். ஓகேவா? இதே நம்பர் ஆஃப் பவுன்சஸ் இட் ஹிட் த கிரவுண்ட்னு கேட்டாங்கன்னா 5 டைம் ஹிட் பண்ணியிருக்கு கிரவுண்டை. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஃபார்முலாஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்க லாஜிக்கா யோசிச்சு அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து இமேஜஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்பபெட் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும் ஆர் அப்சர்வ்ட் இன் அ மிரர். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் தீஸ் which do not look like their original shape? ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு கான்சனன்ட் லெட்டர்ஸ் எடுக்கிறீங்க. அது கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு நீங்க மிரர் இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த அதே ஒரிஜினல் ஷேப் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே ஷேப் வரும்னு கேட்கல. எத்தனை லெட்டர்ஸ்க்கு அந்த ஒரிஜினல் ஷேப் வரக்கூடாது. வெறும் கான்சனன்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், வவல்ஸ் எடுக்கக்கூடாது. புரியுதா? ஓகே. இப்போ வந்து ஏபிசிடி அப்படியே ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜே கே ஐ ஃபுல்லாகவே எழுதுங்க. ஐ ஜே கேஎல் எம்என்ஓபி கியூ ஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேவா? இதெல்லாம் வவல்ஸை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிருங்க. வவல்ஸ் இதெல்லாம் வரும் ஏ இ ஐ ஓ யூ. இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மிரர் இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இது மிரர் இமேஜ் வருமா? அதாவது மிரர் இமேஜ் வந்து இதே இமேஜ் மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ இதை நீங்க இப்படியே திருப்பினீங்கன்னா இது எப்படி மாறும்? இப்படி வரும் இதோட மிரர் இமேஜ். புரியுதா? சியோட மிரர் இமேஜ் வந்து இப்படி வரும். ஓகேவா? வேணா உங்க பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல இப்படி எழுதிட்டு ஓகேவா, இந்த ரைட் சைட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுல எழுதிட்டு இது அப்படியே வந்து இப்படி திருப்பினீங்கன்னா மிரர் இமேஜ். ஓகேவா? மற்ற ஏதாச்சும் இது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட் சைட் பேப்பர்ல எழுதி அது அப்படியே வந்து ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் கிடைக்கும். இதவே ஃபிளிப் பண்ணி அப்சைட் டவுன் மாத்தினீங்க அப்படின்னா வாட்டர் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் உங்களுக்கு வாட்டர் இமேஜ் கூட கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிசி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மிரர் இமேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரிஜினல் மாதிரியே இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு வராது. ஸோ 1 2 3 4 5 ஹெச் வந்து எப்படி இருக்கும்? எப்படி நீங்க திருப்பினாலுமே ஹெச் மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது வராது. அடுத்து இது வராது, அடிச்சு விட்டுருங்க. அடுத்து ஜே வந்து திருப்பினீங்கன்னா மாறும், கே மாறும், எல் மாறும், எம் மாறுமா? மாறாது. எப்படி திருப்பினாலும் எம் அதே மாதிரி தான் இருக்கும். என் மாறும். சரிங்களா? இப்படி இருக்கிறது ஐயோ இப்படி இப்படி மாறும். சரிங்களா? ஓகே. அடுத்து பி வந்து மாறும், கியூ மாறும். கியூ வந்து இப்படி இருக்குன்னா இப்படி மாறும். சரிங்களா? லெஃப்ட் சைட்ல அந்த ஸ்ட்ரைட் மாறும். ஆர் மாறும், எஸ் மாறும், டி மாறுமா? மாறாது. ஓகேவா? அடுத்து வி மாறுமா? மாறாது. டபிள்யூ மாறாது, எக்ஸ் மாறாது. ஒய் மாறுமா? ஒய் வந்து நம்ம அவசரத்துக்கு இப்படி எழுதுறோம். ஓகேவா? ஆனா ஒய் கேபிட்டல் லெட்டர் எப்படி எழுதணும்? இப்படி வி மாதிரி போட்டு கீழே ஒரு இப்படிதான் வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்கேஜில எல்லாம் நமக்கு. ஓகேவா? வி மாதிரி போட்டு கீழே இப்படி போட்டுதான் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம தான் வந்து இப்படி போட்டு எழுதி பழகிட்டோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இதுல இப்ப நீங்க எப்படி ஃபிளிப் பண்ணாலும் இது வந்து அதே ஒரிஜினல் இமேஜ் தான் இருக்கு. அப்போ இதுவும் வராது. புரியுதா? பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9
10, 11, 12, 13, 14. Answer 14. புரியுதா? இதுல எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா 15 மார்க் பண்ணாங்க. y வந்து கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? y வந்து இப்படிதான் போடணும். சரிங்களா? அடுத்து 18th question. A bank employee, okay, இது வந்து இது directions, ஓகேவா? A bank employee drives 10 km towards south, 10 km towards south from her house and turns to her left, na இந்த side, and turns to her left and drives 20 km. ஓகேவா? drives 20 km. She again turns to her left and drives 40 km. Left, right. So left தான் மேல போகும். ஸோ இங்க வந்து இது வரைக்கும் 10, அப்போ 40னா இது ஒரு 13 வச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டலா 40 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அடுத்து தென் ஷீ டர்ன்ஸ் டு ஹர் ரைட் அண்ட் ரைட்ஸ் 5 கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் இது. தென் அகெயின் ஷீ டர்ன்ஸ் டு ஹர் ரைட் அண்ட் ரைட்ஸ் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து டு ரீச் ஹர் பேங்க் வேர் ஷீ ஒர்க்ஸ். இங்கே தான் பேங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர் பேங்க் அண்ட் ஹர் ஹவுஸ்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ வரும்? இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேலே ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்துட்டு 20 வரும். இது எவ்வளோ வருது? இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, 30, 30. அப்போ இது வந்து 5. அப்போ 20 + 5 25. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இன்டீஜர்ஸ் ஆர் லிஸ்டட் ஃப்ரம் 700 to. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா இந்த கொஸ்டின், இந்த டைப்பு. ஸோ இன்டீஜர்ஸ் ஆர் லிஸ்டட் ஃப்ரம் 700 to 1000. 700லேருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ்ல how many integers is the sum of the digits 10? ஸோ எத்தனை இன்டீஜர்ல அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 10 இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க 0, 1, 9 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ 0, 1, 9 இது எப்படி எழுதலாம்? 700ல இருந்து 1000க்குள்ள இந்த நம்பர் இருக்கணும். அப்படின்னு என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 901 எழுதலாம், இல்லைன்னா 910 எழுதலாம். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 10 வருது. அதான் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 10 இருக்கணும். 700ல இருந்து 1000க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதை நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 10 வரணும். அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் 0, 1, 9 அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? அப்ப இதுல எத்தனை வருது? 2 நம்பர்ஸ் வருது. ஓகேவா? ஒன்னு வந்து 9019, ஒன்னு 910. ஓகேவா? அடுத்து நீங்க எப்படி வேணா பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு சிங்கிள் டிஜிட்டா எடுத்திருக்கேன். ஜீரோ 19 வராது. 910 அப்புறம் 901 வரும். 2 நம்பர்ஸ் தான் வரும். 019லாம் வராது. ஐயோ, இது வந்துட்டு இந்த ஒரு செட்ல உங்களுக்கு 2 பேர் வருதுங்கிறேன். புரியுதா? ஜஸ்ட் நான் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இந்த ஆர்டர்ல நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க வெறும் 019 எடுத்தீங்கன்னா இது 2 டிஜிட் நம்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 டிஜிட் நம்பர். அதுவும் வந்து 700ல இருந்து 1000 குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்க எத்தனை நம்பர்ஸ் அப்படி ஃபார்ம் பண்ண முடியும்? 2 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். புரியுதா? ஓகே. அடுத்து 0, 28 எடுத்துக்கலாமா? 028 இதுல எத்தனை வரும்? 820, 802 2 நம்பர்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து வேற என்ன எடுக்கலாம்? 037 எடுக்கலாம். இப்போ 037க்கு 730, 703 2 நம்பர்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து 046. ஸோ இதுல வந்துட்டு 640, 460ல வருமா? வராது. புரிஞ்சா? அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. அடுத்து இங்க 0ன்னு ஆரம்பிச்சிருக்கோம். வேற என்ன நம்பர்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கு? இதுக்கு இந்த 0க்கு பதிலா 1ன்னு கொடுங்க. இங்க 1 பிளஸ் இங்க ஒரு 1, இங்க ஒரு 8ன்னு எடுக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் இங்க 0ல ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் 1 கொண்டு வரேன், அப்புறம் 2 அந்த மாதிரி கொண்டு போறேன். புரியுதா? ஓகே. இப்போ 118. ஸோ 118னா வருமா?
இதுல எத்தனை தடவை நான் ஃபார்ம் பண்ண முடியும்? 811 அவ்வளவுதான். ஒரு டைம் தான் இதுல ஃபார்ம் பண்ண முடியும். புரிஞ்சா? 811 அது மட்டும் தான் நான் ஃபார்ம் பண்ண முடியும். 1182 வராது, 181 வராது. ஓகேவா? ஏன்னா 700 to 1000 குள்ள இருக்கணும். அப்ப இது ஒரு டைம் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து 127 ஃபார்ம் பண்ணலாமா? 127 இந்த நம்பர்ஸ் வச்சு பண்ணலாமா? 127 ஓகே. ஸோ இதுல வச்சு பண்ணீங்கன்னா என்ன வரும்? 721 712 ஓகேவா? இதுல 2 டைம்ஸ் வரும். அடுத்து 136 நான் வச்சு பண்ண முடியுமா? 136 வச்சு பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 600 ரேஞ்ச்ல வந்துருது. புரியுதா? அப்ப இதுவும் வராது. ஓகேவா? நான் எதுக்காக இப்படி எழுதினேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து இதுல இந்த நம்பர்ஸ்ல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோமான்னு தெரியும். புரிஞ்சா? நீங்க 700ல இருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால அப்படி பார்க்க முடியாது, ஹோலிஸ்டிக்கா பார்க்க முடியாது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுவீங்க ஒரு நம்பரை. அதனால ஜீரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு நம்பரா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. 1 ஓகேவா? அடுத்து 2 கொண்டு வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இங்க என்ன சொல்றது, இங்க 2 வேற என்னது 1 8 ஓகே 217 ஆல்ரெடி உங்களுக்கு இதுலயே இருக்கும்னு நினைக்கிறேன். 217 இதுலயே இருக்கு. புரியுதா? அந்த நம்பர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. 217 127 அதே தான் இங்கேயும் 217 இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. புரியுதா? அப்ப 0 1 இது வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்கு. டோட்டலா எவ்வளவு வருது? 8 + 1 9 ஓகேவா? எவ்வளவு இன்டீஜர்ஸ் வந்துட்டு அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் 10 இருக்குன்னா 9 இருக்கும். 700ல இருந்து 1000 குள்ள. புரிஞ்சுதா? இது ஏன் நான் இப்படி எழுதியிருக்கேன்ட்டு ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பரும் மிஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ 0ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. அடுத்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எடுங்க. 2ல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி அதுலயே நீங்க கவர் பண்ணிருப்பீங்க, அதனால உங்களுக்கு அதெல்லாம் வராது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே. அடுத்த क्वेश्चन. A woman runs 12 km towards her north. A woman runs 12 km towards her north. ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. women runs 12 km towards north. ஓகேவா? so 12 km towards north. அடுத்து then 6 km towards her south. so இந்த இடத்துல her south ன்னு கொடுத்திருக்கனால அங்க இருந்து சவுத் டைரக்ஷன் எல்லாம் போக கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் டைரக்ஷன்ஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ரைட்னா மட்டும் உங்களை நீங்க அந்த இடத்துல இருந்து இமேஜின் பண்ணிக்கணும். மற்றபடி நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் எது கொடுத்தாலும் எப்போ அந்த அது என்ன டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? சவுத்னா சவுத்துல தான் வரணும். ஓகேவா? இதே வந்துட்டு லெஃப்ட் ரைட்னா மட்டும் நீங்க அந்த இடத்துல இருந்து இமேஜின் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது லெஃப்ட் உங்களுக்கு எது ரைட்னு பார்க்கணும். ஓகேவா? சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? தென் 6 km டுவர்ட்ஸ் சவுத். இங்க இருந்து சவுத் 6 km வந்துடுறாங்க. சரிங்களா? அண்ட் தென் 8 km டுவர்ட்ஸ் ஹர் ஈஸ்ட். 8 km டுவர்ட்ஸ் ஹர் ஈஸ்ட். In which direction is she from the starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு கிராஸ் மார்க் போட்டு பாருங்க, எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க. இதான் எண்டிங் பாயிண்ட். எங்க இருக்காங்க? நார்த் ஈஸ்ட். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் எங்க இருக்கு? இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ணிருங்க. புரியுதா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் லெஸ் தேன் 45 டிகிரிஸ், ஆங்கிள் மோர் தேன் 45 டிகிரிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி வரும் உங்களுக்கு? இப்படி வச்சு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது என்ன வரும்? மோர் தேன் 45 லெஸ் தேன் 45 லெஸ் தேன் 45 டிகிரிஸ். புரியுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது என்ன ஆங்கிள் இருக்கு? லெஸ் தேன் 45 டிகிரிஸ். அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா? ஓகேவா? மோர்னா இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு ஆங்கிள், லெஸ்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் 45னா ஒரு கிட்டத்தட்ட இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான், அதாவது ஒரு குத்து மதிப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து உங்களுக்கு இதுவும் 6 இருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா 45ல இருக்கு உங்களுக்கு. இது 8ன்னு கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி போயிடுச்சு, அதனால உங்களுக்கு ஆங்கிள் கொஞ்சம் இறங்குது. புரியுதா? அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி போனனால உங்களுக்கு ஆங்கிள் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அதனால லெஸ் தேன் 45 டிகிரி. இதுவும் வந்துட்டு இங்க வந்து 6 இருக்கு. ஓகேவா? மேல வந்து 12 போயிட்டாங்க, மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட்டாங்கன்னா இங்க 6 இருக்கு. அப்ப இங்கேயும் 6 கிலோமீட்டர் தான், 6 மீட்டர் தான் இங்கேயும் மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா 45 டிகிரி வரும். புரிஞ்சா? இது இன்னும் 8 டிகிரி மூவ் 8 கிலோமீட்டர் மூவ் ஆனால எக்ஸ்ட்ரா இன்னும் மூவ் ஆயிருக்காங்க. அப்போ
உங்களுக்கு ஆங்கிள் எப்படி மாறுது, இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே மாறுது, புரியுதா? ஸோ அதனால இது less than 45 டிகிரி. ஓகேவா? இதே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 8 கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகிறதுக்கு பதிலா 3 கிலோமீட்டர்ஸ் தான் மூவ் ஆயிருக்காங்கன்னா எங்க வரும்? 3 கிலோமீட்டர்ஸ் தான் மூவ் ஆயிருக்காங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்போ இப்படி வரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆங்கிள் எங்க இருக்கு? மோர் தென் 45 டிகிரின்னு வரும். புரிஞ்சா? அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகே, அடுத்த கொஸ்டின். India faces a challenging immediate future in energy and climate policy making. The problems are multiple: sputtering fossil fuel production capabilities, limited access to electricity and modern cooking fuel for poorest, rising fuel imports in an unstable global energy context, continued electricity pricing, and governance challenges leading to its costly deficits or surplus supply, and not least growing environmental contestation around land, water and air. ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஒரு ப்ராப்ளம்ஸையும் சொல்லியிருக்காங்க. But all is not bleak. Growing energy efficiency programs, integrated urbanization and transport policy discussions, inroads to enhancing energy access and security, and bold renewable energy initiatives, even if not fully conceptualized, suggest the promise of transformation. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே அதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, which one of the statements best reflects the critical message? இவ்வளோதான் நீங்கள் ஒரு பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணேன், அது என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு லைட் எனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெரியாது. ஆனால் ஜஸ்ட் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அவ்வளோதான் டைம் இருக்கு உங்களுக்கு ஒரு பேசேஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், எல்லாமே வேஸ்ட். சரிங்களா? ஓகே. So which one of the following statements best reflects the critical message conveyed by the passage given above? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வரும்? நாலு ஸ்டேட்மெண்ட்ல எது வரும்? India's energy decision making process is ever more complex and interconnected. India's energy and climate policy is heavily tuned to sustainable development goals. India's energy and climate actions are not compatible with its broader social, economic and environmental goals. வருமா? வராது. சரிங்களா? India's energy decision making process straightforward, supply oriented and ignores the demand side. இதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா? ஓகே, அந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். எதுவா இருக்கலாம்? India's energy decision making process is ever more complex and interconnected. இதுதான் ஆன்சர். கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே பேட்டர்ன்ல தான் டெசிஷன் மேக்கிங் பத்தி தான் ஒரு 2-3 இடத்துல பேசியிருக்காங்க. புரியுதா? இந்த டெசிஷன் மேக்கிங் பத்தி தான் 2-3 இடத்துல பேசியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெட்டரா இருக்கு. ஓகேவா? அடுத்தது. There are reports that some of the antibiotics sold in the market are fed to poultry and livestock as growth promoters. Overusing these substances can create superbugs, pathogens that are resistant to multiple drugs. இந்த சூப்பர் பக்ஸ்னா என்னன்னா ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் ஆகக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அதை தான் சூப்பர் பக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை வந்து எதிர்க்க எதுவுமே இருக்காது, எல்லா ஆன்டிபாடிஸ்க்கும் அது வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிருச்சு. புரியுதா? அதான் சூப்பர் பக்ஸ். அண்ட் குட் பி பாஸ்ட் அலாங் ஹியூமன்ஸ். மைண்ட்ஃபுல் ஆஃப் தட், some farming companies have stopped using the drugs to make chickens gain weight faster. Since Denmark banned antibiotic growth promoters in 1990s, the major pork exporter says it is producing more pigs and animals get fewer diseases. The major pork exporter says it is producing more pigs and the animals get fewer diseases. ஓகே, அந்த இது அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக், அதாவது க்ரோத்துக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க கேட்டல்ஸ்க்கெல்லாம். ஸோ அதை கொடுக்காம அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணனால அனிமல்ஸ் வந்து
கொஞ்சம் டிசீஸ் தான் அதுக்கு வருது, பெருசா வந்து அஃபெக்ட் ஆகுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அது கொடுத்துட்டே இருந்தா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா டிசீஸுமே வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ டிசீஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So, which one of the following statement best reflects the critical message conveyed by the passage given above? People should avoid consuming the products of animal farming. Foods of animal origin should be replaced with foods of plant origin. Using antibiotics on animals should be banned. Antibiotics should only be used to treat the diseases. எது வந்து ஆப்டா இருக்கும் இவங்க கொடுத்திருக்க பேசேஜ்க்கு? ஆப்ஷன் சியா டியா? டி. பீப்புள் ஷுட் அவாய்ட் கன்சூமிங், அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. பிளான்ட் அனிமல்ஸ்க்கு பதிலாக பிளான்ட் எல்லாம் சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுவும் சொல்லலை. அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படியே பேன் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியே சொல்லலை. புரியுதா? அதாவது மைல்டா யூஸ் பண்ணணும், தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். Policy makers and media have placed the blame for skyrocketing food prices. Skyrocketingனா ரொம்ப அதிகமா ஷூட் அப் ஆகுது பாத்தீங்களா, அந்த பிரைஸ் தான் skyrocketingனு சொல்லுவாங்க. Skyrocketing food price on variety of factors including high fuel prices, bad weather in key food producing countries and the diversion of land to non food production. ஸோ லேண்டை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட்டுக்கு பதிலாக காட்டன் அந்த மாதிரி இண்டிகோ அந்த மாதிரிலாம் கல்டிவேட் பண்ணுறது. ஓகேவா? அதை நான் ஃபுட் ப்ரொடக்ஷன். Increased emphasis, however, has been placed on a surge in demand for food from the most populous emerging economies. It seems highly probable that mass consumption in these countries could be well poised to create food crisis. Mass consumption would lead to food crisis. அவ்வளவுதான். சரிங்களா? With reference to the above passage, the following assumptions have been made. Oil producing countries are one of the reasons for high food prices. If there is a food crisis in the world in the near future, it will be in the emerging economies. இது கரெக்ட். எது வரும்? neither 1 or 2. சரிங்களா? ஓகே. ஸோ ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் ஆர் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். டைரக்டாக எக்ஸ்பிளிசிட்டாவே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஹை ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ், அதுவும் கூட ஃபுட் ப்ரைஸ்ல அதிகமாக இருக்க ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்டா இருக்கனால இது வராது. புரியுதா? அடுத்து, இஃப் தேர் இஸ் அ ஃபுட் கிரைசிஸ் இன் த வேர்ல்ட் இன் த நியர் ஃபியூச்சர், இது வந்து வெறும் எமர்ஜிங் கண்ட்ரீஸ்னால எக்கனாமிஸ்னால மட்டும்தான் இருக்குமா? அதாவது எமர்ஜிங் எக்கனாமிஸ்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இதனால மட்டும்தான் இருக்குமா? இல்ல. சரிங்களா? நம்ம அதை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெய்தர் 1 or 2. அடுத்து, a central message of modern development economics is the importance of income growth, by which is meant growth in GDP. In theory, rising GDP creates employment and investment opportunities. As incomes grow in a country where the level of GDP was once low, households, communities, and governments are increasingly able to set aside some funds for the production of things that make for a good life. Today, GDP has assumed such a significant place in the development of lexicon that if someone mentions economic growth, we know the mean growth in GDP. So, GDP அப்படின்னாவே அது என்ன அப்படிங்கிற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நாட்டோட எக்கனாமிக் growth அப்படின்னாவே GDP தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. So, with reference to the above passage, the following assumptions have been made. Rising GDP is essential for a country to be a developed country. Rising GDP guarantees a reasonable distribution of income to all households. எது கரெக்ட்? ரைசிங் ஜிடிபி கேரண்டிஸ் ரீசனபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வருமா? ஜிடிபிக்கும் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏதாச்சும் இருக்கா சம்பந்தம்? இல்ல. ஓகே. அப்ப இது வராதுன்னா இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி விடுங்க. ஐயோ சாரி, இது டிஎன்சி வராது. சரிங்களா? ஏ ஆர் டி தான் வரும். ஸோ இப்போ சொல்லுங்க, ரைசிங் ஜிடிபி இஸ் எசென்ஷியல் ஃபார் அ கண்ட்ரி டு பி அ டெவலப்டு கண்ட்ரி. வருமா வராதா? ஜிடிபி ரைஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அதை தான் நம்ம ஒரு டெவலப் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோமா? அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல. இது ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு தான். எதுக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு?
எக்கனாமிக் க்ரோத்துக்கு தான் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கு வழியோ, மற்றபடி ஒரு டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் ஒரு நாட்டோட எக்கனாமி வந்து வளர்ந்துருக்கு வழியோ, அது வந்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஜிடிபி மட்டும் வச்சு. ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது எக்கனாமிக் க்ரோத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இல்லையோ, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கே அவங்க சொல்லலை. புரிஞ்சா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஆன்சர் நெய்தர் 1 nor 2. ஓகே, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு வரீங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Seven books PQRSTU and V are placed side by side. ஓகேவா? ஸோ இந்த இதை லைனா எழுதிக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை பண்றது. PQRSTUV இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இதுல ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு பசில் மாதிரி தான். சரிங்களா? புக்ஸ் ஆஃப் ஓல்டு கெசட்டிஸ் ப்ளூ கவர் இருக்கக்கூடிய புக்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ப்ளூ கலர்ல இதெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. RQT வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் ப்ளூ, இது ப்ளூ, RQT இதெல்லாம் ப்ளூ, மற்றது எல்லாமே ரெட். சரிங்களா? ஓகேவா? இதெல்லாம் ப்ளூ, இதெல்லாம் ரெட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி S and U are new books and the rest are old books. ஓகேவா? S and U மட்டும்தான் நியூ புக்ஸ். இது நியூ புக்கு, இது நியூ புக்கு, மற்றபடி எல்லாமே ஓல்டு புக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ளூ கலர் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபைனலா உங்களுக்கு ப்ளூ கவர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளூ கலர் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகேவா? அடுத்து PR and S are law reports, rest are gazettees. ஓகேவா? PRS இது வந்து law, PRS இதெல்லாம் law, மற்றதெல்லாம் gazettees. சரிங்களா? இப்போ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த புக்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ கவர்ல இருக்கிறது ஓல்டு கெசட்டீஸா இருக்கும்னு. ஸோ ப்ளூ கவர்ல எதெல்லாம் வரும்? இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது மட்டும் தான் வரும். ப்ளூ ஓல்டு, ஸோ இங்க ப்ளூ ஓல்டு, ப்ளூ ஓல்டு. சரிங்களா? இதுல இதெல்லாம் கெசட்டீஸ்ல வரும். ப்ளூ ஓல்ட் கெசட்டி இது ஒன்று வரும். அடுத்து ப்ளூ ஓல்ட் லா இது, அப்ப இது வராது. ப்ளூ ஓல்ட் கெசட்டி இது ஒன்று வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? QNT. ஓகேவா? இது லைனா அது என்னன்னு எழுதிக்கோங்க, அதுல இருக்கிறத அப்படியே எடுத்து ஃபில் பண்ணீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? அடுத்து ரீப்ளேஸ் த இன்கரெக்ட் டேர்ம் பை த கரெக்ட் டேர்ம் இன் தி கிவன் சீக்வென்ஸ். இன்கரெக்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. வேர் ஆட் டேர்ம்ஸ் அண்ட் ஈவன் டேர்ம்ஸ் ஃபாலோ த சேம் பேட்டர்ன். அதாவது ஆட் டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3, 7, 13, 21 இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, கீழே இருக்க இதெல்லாம் அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும். மேலே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்றீங்களோ அதே பேட்டர்ன் தான் கீழே யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ இங்க 3க்கும் 7க்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க? டிஃபரன்ஸ் தான் பார்ப்பீங்க. அப்போ 3க்கும் 7க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? 4. 7க்கும் 13க்கும் 6, 13க்கும் 21க்கும் 8, 21 to 31 10, அடுத்து 12. ஓகேவா? 4, 6, 8, 10, 12 அந்த டிஃபரன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ 2 டிஃபரன்ஸ், டபுள் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகே. அப்போ இங்க வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கணும்? 2க்கும் 4க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? 2. 4க்கும் 10க்கும் 6 வருது, 10க்கும் 18க்கும் 8 வருது. ஸோ 6, 8 இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேவா? எது மாறி இருக்கு? இங்க 4 வரணும், ஆனா இங்க 2 இருக்கு. அப்ப இங்க என்ன நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா 2க்கு பதிலா நீங்க எந்த நம்பர் கொடுத்தா இங்க வந்து உங்களுக்கு 4ன்னு வரும்? 0ன்னு கொடுத்தா மட்டும் தான். 2க்கு பதிலா 0ன்னு கொடுத்தாதான் 0க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க 4ன்னு கிடைக்கும். புரியுதா? அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும்? we should replace the incorrect term by a correct term. அப்போ அந்த 2க்கு பதிலா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து following is a matrix of certain entries. The entries follow. ஓகே. இந்த क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லியாச்சு. அந்த நம்பர் சீரிஸ் அதுவும் சொல்லிட்டேன், இந்த இதுவும் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் மார்க் தான் வந்து நீங்க செக் பண்ணி, அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டை வச்சு இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நீங்க இந்த ரோ ஃபுல்லா அப்படி செக் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா இந்த ரோ ஃபுல்லா செக் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 10, 7, 10, அடுத்து இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. 7க்கும் 10ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா
ஐ மீன் 7 3 ஆட் பண்ணீங்கன்னா 10 வருதா? அடுத்து 3யும் 6யும் ஆட் பண்ணீங்கன்னா 9 வருதா? அப்ப இது என்ன வரும்? 10யும் 3யும் ஆட் பண்ணீங்கன்னா 13 வரும். இங்க என்னெல்லாம் இருக்கு? ஏபிசி இருக்கு, ஏபிசி இருக்கு, அடுத்து ஏ இருக்கு, சி இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? பி. அப்ப 3B தான் ஆன்சர். புரியுதா? இதெல்லாம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டேன். அடுத்து இது வந்துட்டு உங்களுக்கு நம்பர் சீரிஸ் மாதிரி தான். இந்த பேட்டர்னும் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். போன டைம் டெஸ்ட்டும் குடுத்துருக்கேன். சரிங்களா? டெஸ்ட் சீரிஸ்ல குடுத்துருந்தேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஓகே. இது என்ன வரும்? இங்க ஒரு பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கீழ இந்த பிளேஸ்ல என்ன வரும்னு நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? இது ஃபுல்லா உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இத பேட்டர்ன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணி இதோட ஆன்சர் சொல்லணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து செகண்ட் அப்படியே பாதியா குறைஞ்சதுன்னா அது என்ன மாடலு? 0.5 மாடல். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணிருக்காங்க? இன்டூ 0.5. 4ல இருந்து 6 ஆயிருக்கு. இன்டூ 2னா 8, இன்டூ 1னா 4. அப்ப ரெண்டுக்கும் நடுவால வந்திருக்குன்னா 1.5வா? அப்போ இது வந்து என்னது? இன்டூ 1.5, இது இன்டூ 2.5 அந்த மாதிரி போயிருக்கு. கரெக்டா? ஓகே. இது வரைக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சா போதும். சரிங்களா? இப்போ இதவே இங்க அப்ளை பண்ணுங்க. 5 இன்டூ என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5 பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? 5 இன்டூ 0.5 2.5. 2.5 into 1.5 3.75. 2.5 into 1.5 வந்து 3.75 வரும். 3.75 into 2.5 வந்து எவ்வளவு வரும்னா 9.375. புரிஞ்சுதா? மேல என்னவோ அதே இது கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த question. A person X from a place A and another person Y from a place B set out at the same time to walk towards each other. So இது A, B இந்த பிளேஸ்ல இருந்து இங்க வந்து XR வராரு, இந்த இங்க இருந்து Y வந்து வராரு. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி நடக்கிறாங்க, சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the place is separated by a distance of 15 கிலோமீட்டர். டோட்டலா இது வந்து 15 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? X walks with a uniform speed of 1.5 கிலோமீட்டர். X வந்து 1.5 கிலோமீட்டர் per hour இந்த ஸ்பீட்ல நடக்கிறாங்க. whereas Y வந்து walks with a uniform speed of 1 kilometer per hour in the first hour, with a uniform speed of 1.25 kilometer per hour in the second and 1.5 kilometer per hour in the third. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒய்யோடது மட்டும்தான். ஓகேவா? ஓகே. இப்போ ஆப்போசிட்ல வராங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஃபார்முலா? ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு சேம் டைரக்ஷன்னா ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் டைரக்ஷனா ஃபார்முலா என்னது? சேம் டைரக்ஷன்னா ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் டைரக்ஷனா ஃபார்முலா என்னது? ரிலேட்டிவ் ரெண்டு ஸ்பீட் இருக்கு, சேம் டைரக்ஷன்ல போகுதுன்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே டைரக்ஷன். இதே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது அப்படின்னா பிளஸ் பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு இது ஆல்ரெடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் போதே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ஃபார்முலா. ஓகேவா? அதை தான் இங்க நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே போறாங்க. டோட்டலா 15 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நான் கணக்கு வச்சு நான் இது பண்றேன். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர் ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துல எக்ஸ் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? 1.5 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல. ஓகேவா? கிலோமீட்டர் per hour தானே, அப்போ 1 hour கணக்கு. அதே அந்த ஒரு மணி நேரத்துல, ஏன்னா ஒரே டைம்ல தான் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஒரு மணி நேரம், அங்கேயும் அதே ஒரு மணி நேரம். அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? பி 1 கிலோமீட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஹவர். புரியுதா? அப்ப டோட்டலா எவ்வளவு ஹார்ஸ் நடந்த மீன் எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹவர்ல மட்டும்? 2.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. புரியுதா? இதே மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த இடத்துல 15 கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கணும். புரிஞ்சா? அடுத்து செகண்ட் ஹவர்ல எக்ஸ் வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. அதே செகண்ட் ஹவர்ல ஒய் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? 1.5 சாரி 1.25. ஓகேவா? அப்ப இது எவ்வளவு வரும்? 2. எவ்வளவு வரும்? 2.75. சரிங்களா? 1.5 பிளஸ் இன்னொரு 1.5னா 2.75. ஓகேவா? அடுத்து 1.5 பிளஸ் 1.5 அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? 3 கிலோமீட்டர்ஸ். டோட்டலா எவ்வளவு ஆயிருக்கு? 5 plus 1.5. டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க? 1.25னா 2.75 பிளஸ் 2.
5 + 3 டோட்டலாக 8.25 கிலோமீட்டர்ஸ் நடந்துச்சு சரிங்களா. ஸோ அடுத்து மறுபடியும் 1.5 + 1.75 ஓகேவா. இது 3வது ஹவரில், இது 4வது ஹவரில். ஸோ இது எவ்வளோ வரும்? 1.5 + 1.75 எவ்வளோ வருது? 3.25 ஓகேவா. அடுத்து 5th ஹவரில் 1.5 + 2 சரிங்களா. ஸோ 1.5 + 2னா 3.5 ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2.5 + 2.75 + 3 + 3.25 + 3.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 15 கிலோமீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர் ரீச் பண்ணியாச்சு. எவ்வளோ மணி நேரத்தில்? 2 பேர் நடந்து வந்து 5 மணி நேரத்தில். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? தே டேக் 5 hours டு மீட். 2 பேரும் வந்து மீட் பண்ணுறதுக்கு 5 hours எடுத்துக்கிட்டாங்களா? கரெக்ட். தே மீட் மிட்வே பிட்வீன் A and B. அதாவது எக்ஸ் வந்து 5 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்காங்க? 1.5 × 5னா 7.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. எக்ஸ் வந்து 5 ஹவர்ஸில் எக்ஸ் வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர் அப்படின்னா அப்போ ஒய்யும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பாங்க? மிட் பாயிண்ட்ல 7.5 தான் நடந்திருப்பாங்க. அந்த 5 மணி நேரத்தில் இவங்க 7 பாயிண்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களும் 7.5 வந்திருப்பாங்க. புரியுதா? ஸோ மிட்வேல கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணுவாங்க. புரிஞ்சா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2 ஓகேவா. அடுத்த கொஸ்டின். A student appeared in 6 papers. The maximum marks are the same for each paper. His marks in these papers are in the proportion of 5:6:7:8:9:10. Overall, he scored 60%. In how many number of papers did he score less than 60% of the maximum marks? ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் மார்க்னா எல்லாமே நான் 100 மார்க்ஸ்னு எடுத்துக்கிட்டா, ஸோ ஒவ்வொரு பேப்பரையும் நான் 100 மார்க்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. மொத்தம் 6 பேப்பர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவும் 100 மார்க்ஸ்னா டோட்டல் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும்? 600 மார்க்ஸ். ஸோ ஓவராலாக வந்து 60% ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா 600 மார்க்ஸில் 60% எவ்வளோ வரும்? 60% எல்லாத்துக்கும் சேம் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 60%னா 600 மார்க்கில் 60% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 10%னா 60, 60%னா 360. அப்போ ஓவரால் அவங்க ஸ்கோர் பண்ண மார்க் எவ்வளோ? 360 மார்க்ஸ். ஓகேவா. அவங்க கொடுத்துருக்க ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 5:6:7:8:9:10 இந்த ரேஷியோ. ஓகேவா. ஸோ இந்த ரேஷியோ இவ்வளோ பார்ட்ஸ் வந்து 360 மார்க்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளோவா இருக்கும்? இது டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் வருது? 5 + 6 + 7 + 8 + 9 + 10 எவ்வளோ பார்ட்ஸ் வருது? 45 பார்ட்ஸ் வருது. ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 45 பார்ட்ஸ். அப்போ 45 பார்ட்ஸ் வந்து 360 அப்படின்னா ஒன் பார்ட் வந்து எவ்வளோ? ஒன் பார்ட் வந்து 8. ஒன் பார்ட் வந்து 8. அப்போ ஒன் பார்ட் 8 அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 5 பார்ட்ஸ்னா எவ்வளோ வரும்? ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 5 பார்ட்ஸ். 5 பார்ட்ஸ்னா எவ்வளோ வரும்? 40 மார்க்ஸ். ஓகேவா. 6 பார்ட்ஸ்னா 48. அடுத்து 7 பார்ட்ஸ்னா 56, 8 பார்ட்ஸ்னா 64. ஸோ இது வரைக்கும் மட்டும் எழுதிக்கோங்க. ஏன்னு சொல்றேன், ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மெனி பேப்பர்ஸ். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. புரிஞ்சா? ஓவரால் மார்க் வச்சு இந்த பர்சன்டேஜ் வச்சு ஸோ அந்த டோட்டல் மார்க்ஸ்ல ஒவ்வொரு இதுக்கும் நீங்க டிவைட் பண்ணி ஒவ்வொரு மார்க்கையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் டிட் ஹி ஸ்கோர் லெஸ் தென் 60% ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேவா. அப்போ 100 மார்க்குன்னு ஒவ்வொரு இதுக்கு நான் கணக்கு எடுத்திருக்கேன். அப்போ 60%னா எவ்வளோ மார்க் இருக்கணும்? 60 மார்க் இருக்கணும். ஓகேவா. 60 மார்க் கம்மியா எத்தனை எல்லாம் இருக்கு? 3 பேப்பர்ஸ். அப்போ 3 தான் ஆன்சர். புரியுதா? Okay, passage. With respect to what are called denominations of religion, if everyone is left to be judged of his own religion, there is no such thing as religion that is wrong. But if they are able to judge of each other's religion, there is no such thing as a religion that is right. And therefore, all the world is right or all the world is right or all the world is wrong in the matter of religion. So, right or wrong religion பத்தி பேசியிருக்காங்க. ஓகேவா.
What is the most logical assumption that can be made from the above passage? Assumption. என்ன assumption make பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. No man can live without adhering to some religious denominations. யாருமே வாழ முடியாதா? யாரும் வாழ முடியாதா? No man can live without adhering to some ஏதோ ஒரு ரிலீஜியனை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்றாங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஒரு சிலருக்கு அது ரைட்டா, ஒரு சிலருக்கு அது தப்பு. ஓகேவா? அவங்கவுங்க ரிலீஜன் அவங்களுக்கு பெருசு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜ்ல. சரிங்களா? அப்ப இது வராது. அடுத்து, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி ஒன் டு ப்ராபகேட் ஒன்ஸ் ரிலீஜியஸ் டினாமினேஷன். ஒவ்வொருத்தங்க டியூட்டியா அவங்களோட ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படிங்கிறது அதுவும் அதை பத்தி இங்க சொல்லல. ஓகே, அடுத்து, ரிலீஜியஸ் டினாமினேஷன் டென் டு இக்னோர் த யூனிட்டி ஆஃப் மேன். men do not understand their own religious denomination. இந்த ரெண்டுல எது அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க? சியாடியா? men do not understand their own religious denomination வருமா? ஒரு சிலர் அந்த அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க ஏத்துக்கிறாங்க, அந்த மாதிரி தான் அதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களது சரியும்பாங்க, இன்னொருத்தங்களது தப்பும்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ இது என்ன வரும்? ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் டென் டு இக்னோர் த யூனிட்டி ஆஃப் மேன். புரியுதா? புரியலையா? சரி, ஓகே. அடுத்தது, இட் இஸ் சர்டன் தட் seditions, wars, and contempt or breach of the laws are not so much to be imputed to the wickedness of the subjects as to the bad state of a dominion. For men are not born fit for citizenship, but must be made so. Besides, men's natural passions are everywhere the same, and if wickedness more prevails and more offenses are committed in one commonwealth than in other, it is certain that the former has neither enough pursued the end of unity nor framed its laws with sufficient forethought, and that therefore it has failed in making complete quiet. அன்னைக்கு நான் சொன்னேனா? ஸோ இந்த குவைட்டுக்கு அர்த்தம் complete good, its right as commonwealth. Okay, which among the following is the most logical and rational inference that can be made from the above passage? Seditions, wars, and breach of the laws are inevitable in every dominion. அதுக்கப்புறம், it is not the people but the sovereign who is responsible for all the problems of any dominion. The dominion is the best which pursues the aim of unity and has laws for good citizenship. It is impossible for man to establish a good dominion. இது வரும். கடைசி இது வராது. ஓகேவா? ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கு. அடுத்து, it is not the people but the sovereign who is responsible for all the problems. ஓகே, sovereign அப்படிங்கறத it is responsible for all the problems ஆ? அதுவும் இல்ல. அப்ப இந்த இது வராது. அடுத்து, ஏசியா? Seditions, wars, and breach of the laws are inevitable in அது கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கணுமா? Are inevitable. It is essential. Inevitable na essential. It is essential in every dominion. அது கரெக்டா? இல்ல that dominion is the best which pursues the aim of unity and has laws for good citizenship. எந்த டொமினியன் வந்து பெஸ்ட்னு சொல்றாங்க? அதாவது ஒரு யூனிட்டி அப்படிங்கிற ஒரு எய்மோட இருக்கக்கூடிய டொமினியன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ரெண்டுல எது வரும்? சி தான் வரும். சரிங்களா? சரி, இந்த ரெண்டு பேசேஜ் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல இதோட ஆன்சர் சொல்றேன் நான். சரிங்களா? பேசேஜ் நம்பர் 33 and 34, கொஸ்டின் நம்பர் 33 and 34. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸை ஹோம்ஒர்க்கை எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? ஓகே. In a group of 120 persons, 80 are Indians and rest of foreigners. இது வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், இல்ல டேபிள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டோட்டலா 120 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ் இருக்காங்க. டோட்டலா 120 பர்சன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து. ஸோ இதுல வேற என்ன பிரிச்சிருக்காங்க? இங்கிலீஷ் பேசுறவங்க, இங்கிலீஷ் பேச முடியாதவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசாதவங்க அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணோம்னா டோட்டலா 120 பீப்புள் இருக்கணும். இதான் கண்டிஷன். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ 80 ஆர் இந்தியன்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியன்ஸ் வந்து டோட்டலா எவ்வளோ வரும்? 80. ரெஸ்ட் ஆர் ஃபாரினர்ஸ்னா 40 பீப்புள் ஆர் ஃபாரினர்ஸ். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Further, 70% in the group can speak English. So English speaking வந்து டோட்டலா 70 people அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வந்து நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸா இருப்பாங்க? 120க்கு நீங்க கொண்டு வரணும்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 50 பேர்.
50 பேர் வந்து இங்கிலீஷ் பேசாம இருப்பாங்க. புரியுதா? ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? த நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இந்தியன்ஸ் ஹூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இது வந்து 70, இங்க 50ன்னு இருக்கு, இங்க 80, 40ன்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன நம்பர் நீங்க மினிமம் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா டேலி ஆகும். இங்க எவ்வளவு நம்பர் கொடுக்கலாம்? இங்க 30 கொடுத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வரும்? எக்ஸாம்பிள் இங்க 30, ஏன்னா இதுல ஆப்ஷன்ஸ்ல 30ன்னு இருக்கு. நான் 30ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்க 30 இருக்கு. 30 அப்படின்னு இங்க எவ்வளவு வரும் எனக்கு? பேலன்ஸ் வந்து இங்க 40 வரும். இங்க எவ்வளவு வரும்? 30னா இங்க 50 வரும். இங்க எவ்வளவு வரும்? 0 வரும். சரிங்களா? ஓகே. அப்போ 30 பீப்புள் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்க நான் வந்து 40 பீப்புள் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்க எனக்கு எவ்வளவு வரும்? 30 பீப்புள்னு வரும். அப்போ இங்க 30 பீப்புள் அப்படின்னா இங்க வந்து 10 வரும், இங்க வந்து 40 வரும். ஓகேவா? ஸோ இதுவும் பாசிபிள். ஓகேவா? இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போ 30க்கு மேல போச்சுன்னா பாசிபிள். இதே 30 கம்மியா கொடுத்து பாருங்க, 20ன்னு கொடுத்து பாருங்க. இங்க 20னா இங்க எவ்வளவு வரும்? 50. இங்க 50 நான் போட முடியுமா? டோட்டலா எனக்கு 40 தான் இருக்கணும். அப்ப 50 போட முடியுமா? போட முடியாது. அப்ப 30 கம்மியா நான் கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்ப எப்படி இருக்கலாம்? 30 இல்லனா above 30 தான் இருக்க முடியும். புரிஞ்சுதா? அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு? 30 ஆர் மோர். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து அத வச்சு பாருங்க. இந்த பாசிபிள் வச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பின்னாடி கம்மியா ஒரு இதுல வச்சு பாருங்க, அதிகமா ஒரு இதை வச்சு பாருங்க. எந்த இதுல நம்மளால ஃபில் பண்ண முடியுதோ அது மட்டும் தான் வரும். ஓகேவா? Consider all 3-digit numbers without repetition of digits. ஓகேவா? digits வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. 3-digit number obtained by using 3 non-zero digits which are multiples of 3. அப்போ 3-digit number அதுல 0 இருக்கக்கூடாது and it should not get repeated. அது வந்து 3யோட மல்டிபிள்ஸ்ல இருக்கணும். அப்படி என்ன 3 நம்பர் வரும்? 3, 6, 9 வருமா? ஓகே. ஸோ இது எப்படியெல்லாம் நீங்க எழுதலாம்? கன்சிடர் ஆல் த 3-digit நம்பர்ஸ். இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள 339 அப்படியெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? 369 அடுத்து 396 அடுத்து 639 693 அப்புறம் 936 963. ஓகேவா? இதுதான் நீங்க போட முடியும். ரிப்பீட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ஆல் த 3-digit நம்பர்ஸை 3ஆல டிவைட் ஆகக்கூடிய மல்டிபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஓகேவா? ஏன் அதை ஆட் பண்ணும் அப்படின்னா லெட் எஸ் பி தியர் சம்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3996 அப்படின்னு வரும். சரிங்களா? 3996. இந்த சம் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 74 இட் இஸ் டிவிசிபிள் பை 9 கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? இப்போ 9 டிவிசிபிலிட்டினா என்னன்னு செக் பண்ணுவீங்க? ஒரு நம்பர் இருக்கு 3996 இருக்கு, 3996 இருக்கு. டிவிசிபிலிட்டி ஆஃப் 9 எப்படி செக் பண்ணுவீங்க? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா 9 கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபுல்லா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இட் இஸ் டிவிசிபிள். 9 6 + 3 9. ஓகேவா? அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 9. ஓகே. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 9. அடுத்து இந்த சம் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 74 கேட்டிருக்காங்க. அப்போ 3996 அதை 74ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 74ஆல டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இது எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னா 54 டைம்ஸ் வரும். 74 × 54 வந்து 3996 வரும். சரிங்களா? இது நீங்க ஜஸ்ட் டிவைட் பண்ணி பாருங்க போதும். ஓகேவா? டிவைட் பண்ண முடியுது. அப்போ ரெண்டுமே எனக்கு டிவைட் ஆகுதுன்னா அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ both 1 and 2. சரிங்களா? இன்கரெக்ட்னு கேட்டாங்கன்னா neither 1 or 2. அதை தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது there are 2 classes, class A and class B. Class A, class B having 25 and 30 students respectively. இங்க 25 students இருக்காங்க, இங்க 30 students இருக்காங்க. In a class A, the highest score is 21 and the lowest score is 17. ஓகேவா? class B ல வந்து highest score வந்து 30 and lowest score வந்து 22. 4 students are shifted from class A to class B. 4 students வந்து இங்க இருந்து போறாங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து ஆவரேஜோட கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா போதும் உங்களுக்கு. ஓகே. The average score of class B will definitely decrease. கிளாஸ் பி உடைய ஆவரேஜ் ஸ்கோர் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. கரெக்டா? இதுல இருந்து இது நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா ஆவரேஜ்
கிளாஸ் பியோட ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? கம்மியாகும். எப்படி அப்படின்னா இவங்களோட மேக்ஸிமம் ஸ்கோர் மினிமம் ஸ்கோர் இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் கிட்டத்தட்ட என்னவா இருக்கும்? ஒரு 17ல 20க்குள்ள தானே இருக்கும், 21க்குள்ள தானே இருக்கும் ஆவரேஜ் ஸ்கோரு. புரியுதா? அப்போ கம்மி. இதே வந்துட்டு இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22ல 30க்குள்ள இருக்கு. ஸோ யாருக்கு நல்ல மார்க் வச்சிருக்கா? பில இருக்கவங்க தான் நல்ல மார்க் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் கம்மி, லோ மார்க்ஸ் தான் வச்சிருக்காங்க. அப்போ லோ மார்க்ல இருக்கவங்க ஹை மார்க்ஸ்குள்ள இருக்கவங்களுக்குள்ள போனா இவங்களோட ஆவரேஜ் குறையுமா? கண்டிப்பா குறையும். புரியுதா? லோ மார்க் இருக்கவங்க ஹை மார்க் இருக்கவங்களுக்குள்ள போனா அவங்களோட ஆவரேஜ் குறையுமா? டோட்டல் ஆவரேஜ் குறையும். சரிங்களா? அப்போ இந்த இது கரெக்ட். இதே the average score of class A will definitely increase. ஸோ இவங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்ல முடியுமா? இப்போ சப்போஸ் அந்த போன 4 பேர் டாப் ஸ்கோரிங் பீப்புளா இருந்தாங்கன்னா அந்த கிளாஸ்லயே அவங்க தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? இதே வந்து அந்த 4 பேர் வந்து இந்த கிளாஸ்லயே வந்து லோ ஸ்கோரிங் பீப்புளா இருந்தாங்கன்னா கம்மி மார்க்லாம் போயிருச்சுன்னா கொஞ்சம் ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு. புரியுதா? ஸோ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியாது. புரியுதா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த 4 people மார்க் தான். ஓகேவா? இதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ which one of the above statement is or are correctனா only one. புரிஞ்சுதா? அடுத்தது consider two statements and a question. So question கொடுத்து statements கொடுத்திருக்காங்க. Statement 1. Priya is 4 ranks below Seema and is 31st from the bottom. ஓகேவா? What is Seema's rank from the top in the class of 40 students? Total கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சீமாவோட டாப் ரேங்க் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ சீமாவோட பாட்டம் ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுன்னா டாப் ரேங்க் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டலும் இருக்கு, பாட்டம் ரேங்க் இருந்துச்சுன்னா டாப் ரேங்க் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. ஸோ இது பாட்டம் ரேங்க்குக்கு இந்த இதை வச்சு பாட்டம் ரேங்க் கண்டுபிடிச்சிடலாமா இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு? அப்போ இதை தனியா வச்சே உங்களால கண்டுபிடிக்கும். ஆன்சர்லாம் எனக்கு வேண்டாம், இதை மட்டும் வச்சனால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். சரிங்களா? அதே மாதிரி இதை மட்டும் வச்சனால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அப்போ either statement 1 alone or statement 2 alone is sufficient to answer the question. புரியுதா? எப்படி பண்ணணும்னு ஒரு இது மட்டும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும். சரிங்களா? பிரியா is 4 ranks below சீமா. ஓகேவா? ஸோ 4 ranks below சீமா. சீமா இருக்காங்கன்னா இவங்களுக்கு 4 ranksக்கு அப்புறம் பிரியா வருவாங்க. புரியுதா? அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா and is 31st from the bottom. பிரியா வந்து 31st from the bottom கொடுத்துருக்காங்க. ஸோ 31st from the பாட்டம். அப்போ டோட்டல் வந்து 40 அப்படின்னா இந்த ரேங்கிங் இதுல என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா என்னது? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டாப் ரேங்க் பிளஸ் பாட்டம் ரேங்க் மைனஸ் 1. ரேங்கிங் இன் ஆர்டர்ல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்போ டோட்டல் வந்து என்னது? 40ங்கிறது டோட்டல். டாப் ரேங்க் வந்து எவ்வளோ? சீமாவோட டாப் ரேங்க் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டாப்ல இருந்து வரக்கூடிய ரேங்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டீன் போட்டுக்கோங்க. பாட்டம் ரேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிரியாவோடது? இது பிரியாக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். புரியுதா? பிரியா கண்டுபிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா சீமாவோடது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ பாட்டம் ரேங்க் வந்து 31 கொடுத்துருக்காங்க மைனஸ் 1. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? டாப் ரேங்க் என்ன வரும்? 10 வருமா? பிரியாவோட டாப் ரேங்க் வந்து 10. அப்போ பிரியா வந்து டாப் ரேங்க்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்க? 10th பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா சீமா வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருப்பாங்க? 4 ரேங்க் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 9, 8, 7 எத்தனாவது ரேங்க்? இது 6th ரேங்க்ல இருப்பாங்க. புரியுதா? இப்போ சீமாவோட டாப் ரேங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதான் உங்களுக்கு கொஸ்டினே கேட்டிருக்காங்க, சீமாவோட டாப் ரேங்க் என்னன்ட்டு. அப்போ இதை மட்டும் வச்சு என்னால சொல்ல முடியுதா? அதே மாதிரி வேற ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க. ஈனாஸ் 2 ranks above சீமா and is 37 from the bottom. இதே கான்செப்ட் தான். புரிஞ்சா? இதுல நீங்க சால்வ் பண்ண வேணாம், உங்களுக்கு புரியாது அப்படிங்கறதுக்காக தான் இதை நான் சால்வ் பண்ணி காட்டினேன். ஓகேவா? ஆனா இதை நீங்க சால்வ் பண்ணாமையே வெறும் இதை மட்டும் வச்சு இந்த டேட்டாஸ் வச்சு என்னால கொண்டு வர முடியும்னு சொல்ல முடியுமா? என்ன ஆன்சர் வேணா வரலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் வேணா உங்களுக்கு வரலாம். எஸ் ஆர் நோ வரலாம், ஒரு இதுக்கு எஸ் வரலாம், ஒரு இதுக்கு நோ வரலாம், எப்படி வேணா வரலாம். ஆனா அது கரெக்டா ஆன்சர் பண்ணும், அவ்வளவுதான். பாசிபிலிட்டிஸ் இல்லாம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டுமே என்னால ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு நீங்க சால்வே பண்ண வேணாம். ஓகேவா? கொஸ்டினை ரீட் பண்றீங்க, டோட்டல் இருக்கு நமக்கு, டாப் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க, பிரியாவோடது சீமாவோடது கொடுத்துருக்காங்க அங்கேயே. அப்போ இதை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியும், செகண்ட் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியும். சால்வே பண்ணாதீங்க, டைரக்டா சீன் மார்க் பண்ணிட்டு போங்க. புரியுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி, நீங்க சால்வே பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்கு இருக்கிறது டேட்டா வந்து சஃபிஷியண்டா இருக்கான்னு பார்த்தா போதும். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து 39. Each of A and D is heavier than each of B, E and F. A and D வந்து they are heavier than B, E, F ன்னு கொடுத்துருக்காங்க. பட் none of them is heaviest.
இதுல யாருமே ஹெவியஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதை மட்டும் வச்சு ஹூ இஸ் த ஹெவியஸ்ட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்து A is heavier than D but lighter than C. ஓகேவா? இதை மட்டும் வச்சு என்னால வந்து யார் ஹெவியஸ்ட்னு சொல்ல முடியுமா? B பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. புரியுதா? அப்போ தனித்தனியா வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. இதே ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்க. AD இருக்கு, BEF இருக்கு, CA என்னது A is heavier than D ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A is heavier than D and A விட C பெருசு. இப்போ எல்லாமே வந்துருச்சா உங்களுக்கு? ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அப்போ யார் ஹெவியஸ்ட்னு தெரிஞ்சிருச்சா? C தான் ஹெவியஸ்ட். புரியுதா? அப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணும்போது both 1 and 2 are required to answer the question. இதுவும் கொடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷனை ரீட் பண்ணி பாருங்க. neither statement 1 alone or statement 2 alone is sufficient to answer. இது தனியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் கீ அஃபிஷியல் கீவே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டுல எது கொடுத்துருந்தாலும் ஆன்சர் மார்க் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அஃபிஷியல் கீழ இந்த ரெண்டுமே இருந்துச்சு. ஏன்னா ஆப்ஷன் அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. புரியுதா? இல்ல எது நீங்க கொடுத்தாலுமே கரெக்ட் தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது in English alphabet the first 4 letters are written in opposite order. ஸோ இதை வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? 4 லெட்டரா ஆப்போசிட்டா எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் உட்காந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்படி எழுதுவீங்க? DCBA அந்த மாதிரி ரிவர்ஸ்ல எழுதிட்டு இருக்காதீங்க. நார்மலா ABCD எப்படி எழுதுவோமோ அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்மலா ABCD எப்படி எழுதுவோம்? ABCD EF GH IJ KL MNOP QR ST. ஓகேவா? கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 12 14 அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் இவ்வளோதான் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாமே வந்து 4 லெட்டர்ஸா இருக்கணும். ஓகேவா? 4 பிரிச்சுக்கோங்க. 4 பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த 4 எப்படி இருக்கணும்? ரிவர்ஸ்ல இருக்கணும். மைண்ட்ல ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 அப்படிதான் கவுண்ட் பண்ணும். ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? 1 2 3 4 H தான் 5 6 7 8 அப்படி கவுண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஒவ்வொரு பேருக்கும் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுதா? ஓகே, அப்படி நீங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா which will be 4th letter to the right of 13th letterன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 13வது லெட்டருக்கு ரைட் சைட்ல 4th லெட்டர் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? முதல்ல 13வது லெட்டர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது 4 4 4 12 லெட்டர்ஸ் முடிஞ்சா அப்ப 13th லெட்டர் எதுவா இருக்கும்? இதுதான் 13th லெட்டர். P தான் 13th லெட்டர். இங்க இருந்து 4th. ஓகேவா? அடுத்து என்ன வரும்? இது 14th லெட்டர், இது 15th லெட்டர், இது 16th லெட்டர். அடுத்து 4th அப்படின்னா எத்தனாவது லெட்டர் பார்க்கணும் நீங்க? ரைட் சைட்லனா 17th லெட்டர் என்னன்னு பார்க்கணும். 13 + 4 புரிஞ்சா? 17th லெட்டர் என்னன்னு பார்க்கணும். அப்போ உங்க 17th லெட்டர் என்னவா இருக்கும்? T. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் B T. புரிஞ்சுதா? ஓகே, கிளாஸ் ஓவர்.